நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். இல்ல ஒரு கருத்தை நான் சொல்லணும். முதல்ல சொல்லணும், 2018 10ஆம் வகுப்பு கணித தேர்வும் 12ஆம் வகுப்பு பொருளாதார தேர்வும் வினாத்தாள்கள் கசியப்பட்டது. 2018 பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. அப்போ இது பெரிய அளவில் அதிர்வலை இந்த மாதிரி கூட இல்லை, இதை விட குறைவாகத்தான் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம் இல்லை, அதிர்வலை ஏற்பட்ட உடனே பிரகலாத் ஜோஷி அப்போதைய கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டார். அதே மாதிரி ஜேஎன்யூவில் நடந்த ஒரு வன்முறை சம்பவம், அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டார், ஒருவர் மரணம் அடைந்தார் போன்ற பல சம்பவங்களால் ஸ்மிருதி இரானி அந்தம்மாவும் 2016 விலகினாங்க. ஸோ கல்வி அமைச்சர்கள் இது கல்வி பிரச்சனை விலகிய சம்பவங்கள் நிறைய உண்டு. ஆனால் பல வன்முறைகளில் காங்கிரஸ் கட்சி எப்படி விலகினாங்க? இப்போ உதாரணத்துக்கு 1984 இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை அடுத்து நடந்த வன்முறைக்கு எந்த அமைச்சர் விலகினாருன்னு தெரியல. மாறாக என்ன கருத்து வந்தது? ஒரு பெரிய மரம் விழுந்தால் பூமி அதிரத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அது போகட்டும், காங்கிரஸ் கட்சி இல்லை எல்லா அரசியலர்கள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்கிறது ஒரு பக்கம். வார்த்தைகளில் நாகரிகம் வேண்டும் என்று சொன்னால் சோர் ஹை சௌகிதார் நே, பாதுகாவலர் மெய்க்காவலர் அல்ல திருடன் அப்படின்னு ஒரு நாட்டினோட பிரதமரை பற்றி சொன்னது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். திருடன்னே சொன்னது. இது மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி வார்த்தைகள் தவிர்க்க வேண்டும். எல்லா தரப்பு தான், இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை. அதாவது சொல்கிற எல்லாருமே அதை தவிர்த்துட்டா நல்லதுங்கிறது தான் நம்ம பார்வை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு குழு அமைச்சிட்டாங்க. நீட் கசிவு பெரிய பிரச்சனை. நீட்டு மட்டும் இல்லை சார், 1ஆம் கிளாஸ் பேப்பர் லீக் அவுட் ஆனால் கூட பெரிய பிரச்சனை தான். அதுலேருந்து 12th 10th பிஏ பிகாம் பிஇ நெட்டு நீட்டு எதுவாக இருந்தாலுமே ஸோ ஒரு சீரியஸ் இஷ்யூ. கரெக்ட். பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மாணவர்கள் பாதிக்கப்படலை. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தான் பாதிக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். எனக்கு தகவல் சரியாக மறுதேர்வுனா ஒரு தேர்வு எழுதிட்டு மறுதேர்வு எழுதினாலும் எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சல் நிச்சயமாக இருக்கும். மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். மறுதேர்வில் திருப்தி அடைந்த மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. துரதிருஷ்டமாக ஒரு உயிரிழக்க நேரிட்டு இதெல்லாம் சரி, அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன்லாம் தரணுன்ற கோரிக்கை அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இனிமேல் இதுக்கு ரூட் காஸ் என்ன? ஒரு பொது முகவை நடத்துகிற தேர்வுகள், நெட்டு, நீட்டு, அப்புறம் ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் போன்ற பல்வேறு தேர்வுகளை, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரியான தேர்வுகளில் ஒரு முறைப்படுத்துவதற்காக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். இதுவரையில் யாருமே அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. நிறைய தேர்வு முறைகள்லாம் இருக்கு. சரி, தேர்வு முறைகளை ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வருகிற குழுவில் அறிவியல் தொழில்நுட்பம் தெரிந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ அதில் ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும். சிஸ்டம் என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அதில் சில முக்கியமான விஷயமெல்லாம் இருக்குது. அந்த முகமை பக்காவாக இருக்கணும், ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும், எந்த குறைபாடும் இல்லாமல் ஒரு தேர்வு நடத்துவதாக இருக்கணும். இந்த தேர்வு முறையை எப்படி நடத்தணும் என்கிற சிஸ்டம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பல பேர் விவாதித்திருக்காங்க, கியூட் உள்பட. இந்த முறைகேடுகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதில் கருத்து சொல்வதற்கு எதிர்கட்சியினர் இருக்குது. நான் எந்த கட்சியும் சொல்ல, எதிர்கட்சிக்கு ஏன் தயக்கம்? இப்படி ஒரு சித்தம் கொண்டு வரீங்க, வேண்டாம் இதில் இந்த குழுவில் இன்னாரை சேர்க்காதீங்க, இன்னாரை சேர்க்க சொல்லலாம்ல, கருத்து சொல்லலாம். இந்த குழு வேண்டாம், இன்னொரு குழு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு யோசனை கூட நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்ப்பதற்கு பல காரணங்களில் ஒன்று சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்குது. ஆனால் சில கட்சியினர் நடத்துகிற பள்ளிக்கூடம் மாநில திட்டத்தில் இருக்காது, சிபிஎஸ்சி கல்வி திட்டத்தில் தான் இருக்கும். அதெல்லாம் கூட விட்டுருவோம். இருந்தாலும் மாநில தேர்வு வாரியம், வாரியம் இருக்குல்ல, ஸ்டேட் போர்டு,
அதன் அடிப்படையில் நடத்துவதற்கான ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம். இது போன்ற பல யோசனைகள் தருவதற்கு நாடாளுமன்றம் ஒரு மிகச்சிறந்த இடம். அது மாதிரி பல யோசனைகள், நீட் வேணுமா வேண்டாமான்னு கூட எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு உட்பட எல்லாத்தையும் விவாதிக்கலாம். எல்லா குழப்பத்தையும் ஒரே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கலாம். எப்படி? நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தால். பிரச்சனை மாணவர்களின் பிரச்சனை, அதில் கவனம் செலுத்துவதற்கு நாடாளுமன்றம் ஒரு நல்ல களமாக இருக்கும் என்கிற ஒரு அடிப்படை பொறுப்பு இருக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால் ஆட்சிக்கு வந்தார். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆட்சிக்கு சட்டப்பேரவைக்கு வந்த பிறகு கூட மாணவர்கள் நலன் கருதி எந்த யோசனையை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் கடுமையாக காங்கிரஸை எதிர்த்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்கள் சீசுபுரம் போன்றவர்கள் அவங்க நாடாளுமன்றம் போயிட்டாங்க. இருந்தாலும் கல்வி நலனில் அக்கறை உள்ள பல தலைவருடைய கொள்கை கோட்பாடுகள் யோசனைகளை வரவேற்றார். இது சட்டப்பேரவை பிரிவில் இருக்குது. ஆக எதிர்கட்சிகள் ஒரு நல்ல யோசனை சொல்கிறாங்களா, எடுத்துக்கோ, அதை சொல்வதற்கு நீங்கள் தயாராகணும். எதிர்கட்சிகள் இருந்தால் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே முக்கியம். சார், தன்னெழுச்சியாக மாணவர்கள் ஒரு போராட்டம் நடத்துது இன்னைக்கு புதுசு கிடையாது. 1968 ஃப்ரான்ஸில் வந்திருக்கு. 2017 தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்திருக்கு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு. லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் கொண்டு வந்த முழு புரட்சி, அதில் மாணவர்கள் தன்னெழுச்சியாக கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ஆட்சி மாற்றத்துக்கும் பல அரசியல் நிகழ்வுகளுக்கும் காரணமாக இருந்தது. ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக நடத்தும் வரையில் பிரச்சனையே இல்லை. தமிழ்நாட்டில் கொடுத்த ஜல்லிக்கட்டு ஒரு வாரத்துக்கு மேலே நடந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ பிரச்சனை வரும்னு ஆரம்பிச்சது அரசியல் அவங்க நடத்திய இளைஞர்கள் அரசியல் கட்சிகள் வரவே கூடாது என்று சொன்னார்கள். இந்த போராட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் வரல. இங்கே 20 நாள் ஒரு இளைஞர்கள்லாம் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்ற பேரில், அது அமைப்பு தான், அரசியல் கட்சி கூட கிடையாது, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். இளைஞர்கள்லாம் தன்னெழுச்சியாக போராடுறாங்க, நியாயமான கோரிக்கைகள் முன் வைக்கிறாங்க. சரி, அதுவரையில் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போது அரசியல் வன்முறை எல்லாம் எப்போ போலீஸாரின் அத்துமீறல் நிஜமாகவே இருக்குது, அதுக்கு மாற்று கருத்தை கிடையாது. அதற்கு உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எல்லா காலத்திலும் போலீஸார் தான். அது பிஜேபி ஆட்சியில் போலீஸார் இல்லை, நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் போலீஸார் அதே மாதிரி தான் இருப்பாங்க. இதே கண்ணீர் புகை, இதே தடியடி, இதே வன்முறை, இதே வெறியாட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தவறு யார் செஞ்சாங்களோ அவங்கள தண்டிக்கணும். சரி, இந்த அணுகுமுறையே அடுத்த கட்டம். அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, விசாரணைக்கு இருக்கு, நாளைக்கு அது விசாரணை எல்லாத்தையும் விவாதிப்பு. ஒரே சிம்பிள், ஒரே வார்த்தை, ஒன்லைன் ஸ்டோரி. விவாதிக்கிறதுக்கு சரியான தளம், இடம் நாடாளுமன்றம். அந்த வாய்ப்பை ஏன் தொடர்ந்து நழுவ விடுகிறது? பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் தான் சொல்றீங்க. நாடாளுமன்றத்துக்கு வெளியே உழவு பேசுகிற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே தானே போய் பேசணும். ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்குது, இந்த பக்கம் இவ்வளோ குழுக்கள்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கும் 6வது நாளாக முடங்குது. அப்படின்னா இவர்கள் நோக்கம் வேறு என்னவாக இருக்கும்? இல்லை இன்னும் FCRC உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மசோதாக்கெல்லாம் நிறைவேறுது, இதெல்லாம் நிறைவேற்ற விடக்கூடாதுங்கிறது தான் இவருடைய நோக்கம்னு விண்ணூறு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இந்த போராட்டம், இளைஞர்கள் போராட்டம் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது? ஒரு 20 நாள் இருக்கும் இல்லையா? ஜூன் 6 ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஜூன் 6, ரைட், அப்படியே வச்சுப்போம். கட் ஆஃப் டேட்டா ஜூன் 6. ஆனால் நாடாளுமன்றம் தொடங்கியது எப்போ? போன வாரம் 20ஆம் தேதி. ஆக 6லேருந்து 20ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 2 வாரம் ஒன்றுமே இல்லை. எப்பெல்லாம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் போராட்டம் கிட்டத்தட்ட 50 நாள். ஜூன் 6 ப்ரொடெஸ்ட் ஆகல. நான் சொல்கிறேன், நான் ஜூலை 20 தான். இல்லை நான் சொல்கிறது கேபிட்டலாக கவனிக்கணும். ஒரு இஷ்யூங்கிறது ரொம்ப நாளாக இருக்கு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போது தொடங்குகிறதோ, தொடங்கின உடனே இப்போதே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறதுன்னு சபாநாயகர் சொன்னு வச்சுக்கல, ஊன்னு ஒரே கலாட்டா. ஃபஸ்ட்டு கேள்வி நேரம். நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திருக்குறள் சொன்ன உடனே ஆரம்பிக்கிற மாதிரி திருக்குறள் சொல்கிறாரோ இல்லையா, ஓம் பிர்லா சபை தொடங்குறது கொஸ்டின் அவர் அப்படின்னு சொன்னாலே ஊன்னு ஒரே கலாட்டா. ராஜ்யசபாலே அதே நிலை. அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போதெல்லாம் தொடங்குகிறதோ, ஒரு கிட்டத்தட்ட 10 அல்லது 15 நாட்கள் அல்லது தொடர் முழுவதுமே அமளிகளே நடக்கிறது. அந்த அமளியை தொடங்குவது யார்? எதிர்கட்சிகள். உதாரணத்துக்கு ரஃபேல் இஷ்யூ அது நடந்திருக்கும்.
அதுக்கு இது அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு தளங்கள் நிறைய இருந்தாலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து தான் முதல்ல இது ஆரம்பிப்போம். அப்புறம் சிஏஏ அதுவும் அப்படி தான். அப்புறம் வந்து இந்த எஸ்ஐஆர் அதுக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது கலாட்டா. அப்புறம் பெகாசஸ் அதுவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ தான். அதாவது திட்டமிட்ட இதெல்லாம் கணக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 பாயிண்ட்ஸ் இஷ்யூஸ்கள் அது மாதிரி நடந்திருக்கு. எப்போதெல்லாம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் எல்லா காலத்திலையும் எல்லா இஷ்யூவும் இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் அதுக்கு முன்பு நடந்த ஒரு இஷ்யூவை பல காலமாக விட்டு அந்த சமயத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற சமயத்தில் பிரச்சனையாக எழுப்பி கலாட்டா பண்ணி நோக்கம் அவையை நடத்த விடாமல் போச்சு. அதனால் ஒருவேளை மத்திய அரசாங்கம் நல்ல திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்தால் அதை முடக்குவது, இதுவன்றி வேற என்ன அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். சார் நான் வந்து கல்லை தூக்கி எறிகிறேன் சார், மாங்காய் விழுது, தோட்டக்காரன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? இப்போ கல்லை தூக்கி அடித்து மாங்காய் அடிக்கிறான் அப்படி தான் நினைப்பான். இல்லை நான் சும்மா கல் எவ்வளோ தூரம் பறக்குதுன்னு என்னுடைய ஆற்றலை தெரிந்து கொள்வதற்காக வீசினேன், தவறுதலாக மாங்காய் விழுந்துட்டு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அப்போ இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. நாடாளுமன்ற தொடர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போதெல்லாம் இப்படி நடக்கிறது. இப்படி அமளி நடத்துவதே ஒரு வாடிக்கையாக சென்றால் அரசாங்கம் செயல்படாமல் இருப்பதற்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் செய்கிறார்கள். அதாவது அரசாங்கம் நல்லது பண்ணுது, கெட்டது பண்ணுது, நமக்கு அது விவாதம் கிடையாது. கெட்டது பண்ணால் அடுத்த வாட்டி தேர்தலை தோற்கடிச்சிட்டு போகிறாங்க. எப்பேற்பட்ட தலைவர்கள் தோற்று போயிருக்காங்க இல்லையா? ஆக அதை ஒரு அரசாங்கம் நல்ல திட்டமோ சட்டமோ கொண்டு வருகிறது என்றால் அதை விவாதிப்போம். அதை உருப்படியாக அதை செயல்படுத்த, அதாவது திட்டமும் சட்டத்தையும் கொண்டு வர செய்யட்டும். அதனுடைய பலாபலனும் மக்களை தேர்தலில் காட்டி கொடுத்துட்டு போகிறோம். தேர்தலில் அதுக்கான பலனை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நாடாளுமன்றம் இருக்கு. அந்த நாடாளுமன்றத்தில் எப்போதும் நாங்கள் கலாட்டா தான் மட்டும்தான் செய்வோம் என்றால் என்ன அர்த்தம்? அவ்வளோதான். பாக்கி சார் நிறைவு கருத்து ரொம்ப சீரியஸான விஷயங்களா பேசிட்டு இருக்கோம். ஒரு பேரறிஞர் அண்ணாவோட ஒரு வரியையும் ஒரு குட்டி கதையை மட்டும் சொல்லிடுறேன், நேரம் இல்லை. ரொம்ப சுருக்கமான சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீல்களின் வாதம் விளக்கொளி என்று சொல்வார். அது அண்ணா பழமொழி விட்டுருவோம். கதை என்னன்னா, ஒரு நல்ல வைர மோதிரம் இருட்டு அறையில் இருக்கும்போது தொலைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணேன், வெளிச்சத்தில் வந்து தேடிட்டு இருக்கேன். ஏன் எங்கே தொலைஞ்சுது? இருட்டு அறையில் தொலைஞ்சுது. அங்கே தேடலாமே, இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது. இதையும் நீங்கள் வந்து ராகுல் நாடாளுமன்றத்தில் பேசலை, மக்கள் கூட்டத்தில் பேசுகிற, போராட்டத்தில் பேசுகிற அந்த கதையை ஒப்பிடாதீங்க. நான் அதை சொல்ல, நான் ஒரு குட்டி கதை சுவாரஸ்யமாக இருக்கணும்னு சொன்னேன். இங்க சட்டம் இருங்க, அண்ணாவையும் நினைவு கூறணும். வக்கீல்களின் இல்ல வக்கீல்களின் சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீல்களின் வாதம் ஒரு விளக்குன்றார்ல, அவ்வளவுதான். அவங்க எங்க எதை பேசணுமோ அந்த இருட்டறையில் மோதிரம் தொலைஞ்சு போனதை ஒரு விளக்கு எடுத்து, ஒரு டார்ச் லைட் எடுத்து, இல்லை மொபைல்லையே டார்ச் இருக்குல்ல, அதை கொண்டு போய் தேடினீங்களா மோதிரம் அங்கே கிடைக்க போகுது. இந்த கதைக்கும் மக்களவை எதிர்க்கட்சியில் ராகுல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்துரு சார் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நமக்கு தெரியும். சுவாரஸ்யமா இருக்கணும்னு ஒரு குட்டி கதையை அண்ணாவோட வரியும் சொன்னேன், அவ்வளவுதான். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.